வணக்கம். பாண்டியராஜன் சார் டைரக்ட் பண்ணின பல படங்கள் நம்மளால மறக்கவே முடியாது. பாண்டியராஜன் சாரையே நம்மளால மறக்க முடியாது. அவருடைய படங்கள் பாருங்க, 2.5 மணி நேரத்தை நம்மளோட கட்டி போட்டு அதகலம் பண்ணி காமெடியில தெறிக்க விடுகிற பட்டாசுகளை கொண்டவர் தான் பாண்டியராஜன் சார். அப்படி கன்னிராசி படத்திலேயே முத்திரை பதித்தவர். அதுக்கு அடுத்தாப்புல வந்த ஆண் பாவம்ல இன்னும் நம்மள ஜோரா படம் பார்க்க வச்சிருப்பாரு. அப்படி ஜோரா படம் பார்க்க வச்சதுக்கு உள்ளார நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்கா இருந்துகிட்டே இருக்கும். டயலாக் போர்ஷனா இருக்கட்டும், காட்சி அமைக்கிற விதமா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏரியா பரபரப்பாகிட்டு இருக்கும், ஊரே பரபரப்பாகிட்டு இருக்கும். என்னடா ஏதுடா அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு தேட்டரு கட்டுறாரு ராமசாமி, அப்படி அதுக்காகத்தான் இவ்வளவு இது அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சதா இருக்கட்டும், இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான் பாடுறதா இருக்கட்டும், படம் அட்டகாசமான இது. அந்த கதாபாத்திரத்தை வி.கே. ராமசாமியை தவிர வேற யாரும் பண்ண முடியாது. பூர்ணம் விஸ்வநாதன் சாருக்கு அந்த காலத்துல அப்படி ஒரு கதாபாத்திரம் யாருமே சரியா கொடுக்கல. தில்லுமுல்லுலாம் பாலச்சந்தர் சார் கொடுத்திருந்தாலும் கூட அந்த சமயத்துல அப்படி ஒரு கதாபாத்திரம், பின்னாடி மகாநதி மாதிரியான ஒரு கேரக்டர் கமல் சார் கொடுத்திருப்பாரு. இது மாதிரி பல விஷயங்கள் அந்த படத்துல அடுக்கா பாண்டியன், பாண்டியராஜன், சீதா, ரேவதி அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருக்கும் அந்த படம். அப்பேற்பட்ட ஒரு படத்தினுடைய கிளைமாக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கிளைமாக்ஸ் பத்தி தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த கிளைமாக்ஸ் அதாவது பாண்டியன் வி.கே. ராமசாமி ஒரு பொண்ணை பார்த்திருப்பாரு, ரேவதி. ஆனா இவரு அந்த ஊருக்கு போய் வேற ஒரு பொண்ணை பார்த்துருவாரு, அதுதான் சீதா. அங்க சீதாவுக்கும் இவருக்கும் காதல் வந்துடும், பாண்டியனுக்கும். கடைசியில நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் நினைச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், நான் சொன்ன பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சண்டையெல்லாம் வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு கலைபரங்கள். அதற்கு பிறகு ரேவதிக்கு வாய் பேச முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு கதை போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ்ல கல்யாணத்தை நெருங்கிக்கிட்டே இருப்பார் அப்பா. இங்க என்னடானாக்கா அந்த காதல்ல இருந்து மீள முடியாம தவிப்பாரு பாண்டியன். கடைசியில ஒரு நாள் ஓடி அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு அண்ணன் போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்ல, இங்கேயும் அங்கேயும் பரபரப்பாக. அங்க என்னடானாக்க பாண்டியனும் சீதாவும் செத்து கிடப்பாங்க, எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. அட ஏண்டா இப்படி தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா உங்க 2 பேருக்குமே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனே அப்படின்னு வி.கே. ராமசாமி சொன்ன உடனே அங்க அங்க மொய்க்க, அங்க சீதா கண்ணசைக்க, முகத்தை அசைக்க, அப்ப எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியோட பார்க்க, எல்லாரும் பாண்டியராஜன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜன் நோக்கி திருப்பி ஓட, அங்க காப்பாத்துறதுக்கு ரேவதி கை கொடுக்க, பாண்டியராஜனும் ரேவதியும் அப்படி ஒரு ஜோடி போட படம் கலகலன்னு முடிஞ்சு சிரிச்சுக்கிட்டே நம்ம எல்லாருமே வெளியில வந்தோம். இப்படிப்பட்ட ஒரு படம் நம்மளால மறக்கவே முடியாது. இந்த படம் அப்படி ஒரு காதல் படமாக, லவ் சப்ஜெக்டாக அப்படி தூக்கி கொண்டு போய் ஒசரத்துல நிப்பாட்டினதுல இசைஞானி இளையராஜாவுக்கு பெரிய பங்கு உண்டு. இன்னைக்கும் அந்த படத்தினுடைய ஃபுல் பிஜிஎம் பாத்தீங்கன்னாக்க ஒரு காதல் காவியத்துக்கு என்ன மியூசிக் போட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு இசைஞானி. சரி, இப்ப ஏன் அந்த படத்தோட கிளைமாக்ஸ் அப்படின்னு பேசுறேன்? காரணம் இருக்கு. மக்களை பெற்ற மகராசி அப்படின்னு சிவாஜி சார் நடிப்புல ஒரு படம் வந்துச்சு. சிவாஜி சாருக்கு கண்ணாம்பா அம்மா, சிவாஜி சாருக்கு தங்கச்சி எம்.என். ராஜம். மக்களை பெற்ற மகராசி யாரா அப்படின்னா கண்ணம்பா தான். சிவாஜி சாவித்திரியோனுடைய தம்பியாக அண்ணனாக வி.கே. ராமசாமி இருப்பார். அந்த வி.கே. ராமசாமியினுடைய பையனாக எம்.என். நம்பியார் இருப்பார். கல்லூரிக்கு பட்டணம் போய் படிச்ச எம்.என். நம்பியார் அவர்களும், கல்லூரிக்கு பட்டணம் போய் படிச்ச எம்.என். ராஜம் அவர்களும் காதலிப்பாங்க. எம்.என். ராஜத்துக்கும் சிவாஜிக்கும் வி.கே. ராமசாமி சொந்த தாய்மாமா தான். ஆனா பகை இருக்கும், சொத்துக்கள் பறிக்கப்பட்டிருக்கும், அதனால பேச்சுவார்த்தை இருக்காது, உறவு முறிஞ்சிரும். ஆனாலும் மாமா பையனையே சிவாஜியோட தங்கச்சி எம்.என். ராஜம் காதலிப்பாங்க. அத்தை பொண்ணு எம்.என். ராஜத்தை வி.கே. ராமசாமியோட பையனா இருக்கிற நம்பியார் லவ் பண்ணுவார். இந்த படம் சிவாஜியினுடைய கோபம், சிவாஜியினுடைய ஆவேசம், சிவாஜியும் கண்ணாம்பாவும் அப்படி அந்த குடும்பத்தினுடைய மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கிற விஷயங்கள், இப்படின்னே படம் போயிட்டே இருக்க ஒரு கட்டத்துல எல்லா உண்மைகளும் தெரிந்து தானும் தன்னுடைய தங்கச்சியினுடைய காதலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வை மாமா அப்படின்னு சொல்லி தாய் மாமா முறைக்கு போய் வி.கே. ராமசாமி கிட்ட போய் மாமா என்னை மன்னிச்சிரு கால் அப்படின்னு சிவாஜி காலில் விழுறதும், அப்பையும் வி.கே. ராமசாமி ஏத்துக்காம இருக்கிறதுமாக இப்படிப்பட்ட ஒரு கலைபடங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல
எம்என் நம்பியாரையும் எம்என் ராஜத்தையும் காணும் அப்படின்னு ஊரே பரபரப்பாகும். வி.கே. ராமசாமி பரபரப்பாயிடுவாரு, சிவாஜி பதட்டமாயிடுவாரு. நடுவில் பானுமதியை போய் வேற ஹீரோயின் அவங்க போய் கடத்தி வச்சிருப்பாங்க. பானுமதியை மீட்டு கொண்டு வருவார். பானுமதியை நீ சேஃபாரு அப்படின்னு சொல்லிடுவாரு. போகிற வழியில் போலீஸை சொல்லி மாயாண்டியை மாட்டி விடு, அவன் தானே உன்னை இறச்சி வச்சான் அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த மாதிரி என் தங்கச்சியும் எங்கள் மாமா பையனும் இது மாதிரி ஓடி போயிட்டாங்க, என்னன்னு போய் பார்க்குறேன் அப்படின்னாக்கா வழியில் இது மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொன்ன உடனே எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. அங்கே நம்பியார் செத்து கிடப்பாரு, எம்என் ராஜன் செத்து கிடப்பாங்க, கண்ணாம்பா வந்து அழுவாங்க, சிவாஜி வந்து அழுவார், வி.கே. ராமசாமி வந்து அழுவார். எல்லாரும் கதறி அழுதுட்டு இருக்கும்போது இப்படிலாம் தெரிஞ்சிருந்தாக்கா நான் கர்வம் பணம் முக்கியம், காசு முக்கியம், சொத்து முக்கியம்னு நினச்சி நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நான் நிற்கிறேனே, ஒத்த புள்ள உன்னைய பற்றியே தானடா நான் நினச்சிட்டு இருந்தேன், இப்படி நீ உறுதியாக இருப்பேன்னு தெரிஞ்சிருந்ததுனாக்கா என் தங்கச்சி பொண்ணுக்கே நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனடா அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள் நாங்கள் எந்திரிச்சிடுறோம் அப்படின்னு நம்பியாரும் எம்என் ராஜமும் சொல்ல, எல்லாரும் அதிர்ச்சியாகி பார்க்க டக்குன்னு 2 பேரும் எந்திரிப்பாங்க. அடப்பாவீங்களா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருந்த அண்ணன் வி.கே. ராமசாமியும் தங்கச்சி கண்ணாம்பாவும் சேர்ந்துருவாங்க. பிரிஞ்சிருந்த நம்பியாரும் எம்என் ராஜமும் சேர்ந்துருவாங்க. அவங்களுடைய காதலை சேர்த்துக்குவாங்க. அந்த சமயத்தில் அந்த மாயாண்டி கேரக்டர் வந்து சிவாஜியை குத்துறதுக்கு கத்தியை வீச அந்த கத்தி குத்தை தான் வாங்கிக்கிட்டு மக்களை பெற்ற மவராசியா நிம்மதியான சாவாடா கண்ணாம்பா இறந்துருவாங்க அப்படின்னு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த கண்ணாம்பா இறக்குற சீனையும் அந்த எம்என் ராஜம்ங்கிற ஒரு கேரக்டர் கடத்தி வைக்கப்பட்டிருக்கிறதையும் எடுத்துட்டு தனியாக அதை கட் பண்ணிட்டு பார்த்தாக்க இந்த படத்தில் எப்படி கதாபாத்திரம் பாருங்களேன். வி.கே. ராமசாமி இங்கேயும் இருக்கார், அங்கே வந்து கண்ணாம்பா, இங்கே வந்து வி.கே. பூர்ணம் விஸ்வநாதன், அங்கே வந்து சிவாஜி இருக்காரு, பாண்டியராஜன் கதாபாத்திரம், இங்கே எம்என் ராஜம், எம்என் நம்பியார். இப்படி இதெல்லாம் கட்டமைப்பு. அதாவது ஆண்பாவத்துக்கு உண்டான விஷயத்தை வந்து மக்களை பெற்ற மகராசிலேருந்து பாண்டியராஜன் சார் திருடிட்டாரு அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. அந்த இன்ஸ்பிரேஷன் 1958ஆம் ஆண்டில் வந்த மக்களை பெற்ற மகராசி, அதில் தான் அந்த பாட்டு. எந்த பாட்டு? பணத்தை சிக்கனமா மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டுல உழுது போடு செல்லக்கண்ணு அப்படின்னு பாட்டிருக்க. அந்த பாட்டு உள்பட பல பாடல்கள் அந்த படத்துல சூப்பர் ஹிட்டு. கே.வி. மகாதேவன் சார் இசையில அமைஞ்சுது. இந்த படத்துல டைரக்டர் வேற யாரோ அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த படத்தை மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்தை லக்ஷ்மி பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேனர்ல தயாரித்தவர்கள் 2 பேர். அந்த 2 பேருமே இன்னைக்கு வரைக்கும் நம்மளால மறக்க முடியாதவர்கள். ஒருத்தர் இயக்குனர் தயாரிப்பாளர் ஏ.பி. நாகராஜன் ஐயா, இன்னொருத்தர் அந்த படத்தில் அப்பா கேரக்டரில் நடித்த வி.கே. ராமசாமி. வி.கே. ராமசாமி சாரும் ஏ.பி. நாகராஜன் ஐயாவும் சேர்ந்து பல படங்களை தயாரித்தாங்க. அந்த பல படங்களில் ஒரு படம் தான் மக்களை பெற்ற மகராசி. இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க யூடியூப்ல அந்த படம் இருக்கு, மக்களை பெற்ற மகராசி பாருங்க. அதே போல ஆண்பாவம் பாருங்க. இது சீரியஸா இருக்கும், அது காமெடியாவே கொண்டு போகப்பட்டிருக்கும். அந்த கிளைமாக்ஸ் காட்சிகள் அதை ரசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வணக்கம்.